திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே 16 வயது சிறுமியை கட்டாய திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோவில் சிக்கினார். காங்கேயம் பகுதியைச் சேர்ந்த சிலம்பரசன் என்பவர் அதே பகுதியில் வசித்து வந்த 16 வயது சிறுமியை காதலித்து ஏமாற்றி கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து கர்ப்பமாக்கியதாக கூறப்படுகிறது. சிறுமியின் கர்ப்பம் குறித்து அறிந்த கரூர் அரசு மருத்துவமனை நிர்வாகம் அளித்த தகவலின் பேரில் சிலம்பரசன் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். திறனற்ற திமுக அரசு குழந்தை திருமணங்கள், பாலியல் குற்றங்களை தடுக்க தவறிவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை கொடுங்கையூர் பகுதியில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மீன் வியாபாரி போக்சோ சட்டத்தில் சிக்கினார். கடந்த 15ஆம் தேதி பக்கத்து வீட்டில் விளையாடச் சென்ற 10 வயதான சிறுமியை அங்கு வசித்து வந்த மீன் வியாபாரியான நல்லமுத்து என்பவர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததுடன் வெளியே சொன்னால் கொன்றுவிடுவதாக மிரட்டியுள்ளார். பின்னர் நடந்த சம்பவம் குறித்து சிறுமி பெற்றோரிடம் கூறிய நிலையில் அவர்கள் உறவினர்களுடன் சேர்ந்து நல்லமுத்துவை சரமாரியாக அடித்து உதைத்துள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் சிறுமிகள் வெளியே விளையாடக்கூட செல்ல முடியாத அளவிற்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை சூளைமேடு பகுதியில் தெருவில் நடந்து சென்ற பெண்ணிற்கு இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் பாலியல் தொல்லை கொடுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. சூளைமேடு பாரதியார் தெருவில் பெண் ஒருவர் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதோடு ஆபாசமாக பேசி தனியாக அழைத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த பெண் கத்தி கூச்சலிட்ட நிலையில் புகாரின் பேரில் அப்பகுதியைச் சேர்ந்த விஜயகாந்த் என்பவர் பிடிபட்டார். தமிழகத்தில் நாளுக்கு நாள் பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்துள்ள நிலையில் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத திறனற்ற அரசாக திமுக அரசு உள்ளதாக மக்கள் விமர்சிக்கின்றனர்.